ஹலோ மக்களே! புக் எக்ஸிபிஷனுக்கும் நமக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. யூசுவலா சாப்பிடுற இடம் நாளா கிளம்பிடுவேன் நானு. ஆனா புக் எக்ஸிபிஷனுக்கு போன வருஷம் வாங்குன புக்கே அப்படியே தூங்கிட்டே இருக்கு. அத தொடவே இல்ல நானு. சரி இந்த வருஷம் சும்மானாவது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். மெயினா வந்து பார்த்தா என்னோட பெரிய பொண்ணு வந்து பக்கத்து வீட்ல ஏதோ ஒரு பாப்பா ஸ்க்ராட்ச் நோட்டுன்னு என்னமோ வாங்கிட்டா. அத வாங்கியே ஆகணும்னு சொல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா. அதுக்காக அன்னைக்கு தான் கடைசி நாள் எப்படியோ அடிச்சு புடிச்சு கிளம்பி போயிட்டோம் நாங்க. சண்டே ஈவினிங்கிறதுனால சரியான கூட்டம். நாம போவே தேவையில்ல. கூட்டமே நம்மள தள்ளிட்டு போயிடுச்சு. அவ்ளோ கூட்டமா இருந்துச்சு. எப்படியோ அந்த கூட்டத்துக்கு நடுவுல என் பாப்பா ஒரு வாரமா நச்சிட்டு இருந்த அந்த ஸ்கிராட்ச் நோட்ட கண்டுபிடிச்சிட்டோம் நாங்க. கண்டுபிடிச்சு அவளுக்கு, அவ ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் சேர்த்து வாங்கிட்டு, பேக் பண்ணிட்டு அப்படியே ஜூட் விட்டாச்சு. குழந்தைங்களுக்கு தமிழ்ல வந்து ஸ்டோரி புக் கலெக்ஷன் வந்து பெருசா பார்த்ததே இல்ல. நம்ம நேட்டிவ் தமிழ் கலெக்ஷன் புக்ஸ் வந்து ரொம்பவே நெறைய இருந்துச்சு இந்த வாட்டி. புக்ஸ் மட்டும் இல்லாம சாரீஸ், அப்புறம் இந்த கூட்டுறவு இது, அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து இந்த ஒரு ஸ்டால் போட்டு, அது மாரி ரொம்ப ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப சிறப்பாவே பண்ணியிருந்தாங்க. அரவிந்த் சாமி சார் சொன்ன சைக்காலஜி ஆஃப் மனி புக்கு அங்க பார்த்தோம். சரி நீ நல்லா தான் இருந்துச்சு. எப்படி படிக்கவா போறோம்னு சொல்லி திரும்பி அங்கேயே வச்சுட்டு வந்தாச்சு. இருந்ததுலயே ரொம்ப ஹைலைட்டான விஷயம் இந்த சர்டிஃபிகேட் தான். வர குழந்தைங்க அத்தனை பேருக்கும் அழகா எழுதி குடுக்குறாங்க. அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்க உட்கார்ந்திருக்கிற டீச்சர்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். அதோட குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப என்கரேஜிங்காவும், அப்ரிஷியேட்டிங்காவும் இருந்துச்சு. குடுக்கும்போது நெக்ஸ்ட் டைம் வந்து நெறைய புக் வாங்கி நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி குடுத்தாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டாப் நம்மளோட ஃபேவரட் ஸ்டாப் ஃபுட் கோர்ட்டுக்கு தான் போனோம். ஃபுட் கோர்ட்லயும் சரியான கூட்டம். எங்கேயாவது ஏதாவது வாங்கலாம்னா கியூ ரொம்ப தூரத்துக்கு நின்னுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் கடை ஒன்று தான் ஃப்ரீயா இருந்தது. அதை மட்டும் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.